ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் சாதாரணமாக நீங்க கோபப்பட மாட்டீங்க. ஆனால் நீங்க அமைதியை மட்டுமே இப்பொழுதும் விரும்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் ஒரு நாள் நீங்கள் வெடிக்க ஆரம்பித்தீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய கோபத்தை வெளிக்காட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால் அது மனதிற்குள் ரொம்ப நாட்களா வருடங்களா சொல்லாமல் வைத்திருந்த வேதனைகளாக இருக்கும். அது அனைத்தையும் நீங்கள் கொட்டி தீர்க்க ஆரம்பித்திருவீங்க. அந்த அளவுக்கு மனதிற்குள்ள சொல்ல முடியாத சில வேதனைகளை வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் யாரையும் காயப்படுத்தணும்னு எப்பொழுதுமே விரும்ப மாட்டீங்க. அதனால தான் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் முதலில் அமைதியாக பொறுத்து கொள்வது நீங்களாக மட்டுமே இந்த வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. குடும்பத்திலேயே எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்குள்ள தேடி கொடுத்தாலும் அதனையும் நீங்க அமைதியாகவே வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்வீங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள சேரக்கூடிய கண்ணீர் ஒரு நாள் கோபமாக வெளிவந்துவிடும். நீங்கள் அதிகமாக நேசித்தவர்களிடமிருந்து காயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பெற்றீங்க. இவங்க மட்டும் என்னை புரிந்து கொள்வாங்க என்று நம்பிய மனிதர்களை உங்களை தனியாக விட்டு சென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தாங்க. அது உங்களுடைய உள்ளத்தை ஆழமாக உடைத்து போட்டது. நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்தீங்க. ஆனா உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் யாருமே வந்து உதவி செய்யவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டது. அந்த உணர்வு தாங்க உங்களை அமைதியாக அள வைத்தது. பல நேரங்கள்ல நீங்க சிரித்து கொண்டேவும் இருந்தீங்க, வெளியில எதையுமே காட்டாம. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உடைந்துதான் கிடந்தது. உங்களுடைய தியாகங்களை யாரும் இதுவரைக்கும் கவனிக்கவில்லை. நீங்கள் விட்டு கொடுத்த விஷயங்கள், நீங்கள் மறைத்த கண்ணீர், ஏன் நீங்கள் அடக்கி வைத்த ஆசைகள், இவை எல்லாமே சேர்ந்துதான் இன்று உங்களுடைய கோபமாகவே மாறி நிற்கும். யாரிடம் எதை போய் கேட்பது என்று தெரியாமல் உங்களுடைய கோபத்தை நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய உலகம் உங்களுடைய நடவடிக்கைகளை மட்டும் பார்த்தது. ஆனால் அந்த நடவடிக்கையை உருவாக்கிய வழி எந்த அளவுக்கு உங்களுடைய மனதுக்குள்ள அது வழிகளை தேடி கொடுத்தது என்பது யாரும் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லைங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை இதுவரைக்கும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இன்னமும் அது நடந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும். அடுத்ததா சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சொத்து மோதல். உடன் பிறந்தவர்களை குறிக்க 3ஆம் இடமும் பூமிக்காரகனான செவ்வாயும் சுபத்துவமற்று போகும் பொழுது இரத்த பாசங்களுக்குள் சொத்து என்ற பேயானது நுழைந்து ஆட்டமிட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிறு வயதில் ஒரு தட்டில் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு உங்களின் சகோதரர்கள் இன்று பூர்வீக சொத்துக்காகவோ அல்லது நில பிரச்சனைக்காகவோ உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலைமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. நீங்கள் நியாயத்தின் பக்கம் நின்று விட்டு கொடுத்து போகலாம் என்று நினைத்திருந்தாலும் அவங்களுடைய பேராசையும் வக்கிர புத்தியும் உங்களை நீதிமன்ற படிக்கட்டுகளிலோ அல்லது பஞ்சாயத்துகளிலோ கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும். சகோதரர்களின் இந்த சொத்து மோதல் உங்களுடைய மனதை ஆழமாக காயப்படுத்தி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தான் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொழில் வளர்ச்சியை தடுத்த மறைமுக எதிரிகள் யார் தெரியுமோ? ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு 6ஆம் அதிபதியின் தொடர்பு ஏற்படும் பொழுது தொழிலில் மறைமுக எதிரிகளின் தொல்லை விஸ்வரூபமானது இருக்கும். நீங்கள் உங்களின் தனிப்பட்ட திறமையால் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முற்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பின்னணியில் இருந்து கொண்டு சிலர் முட்டுக்கட்டை போட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வார்கள். உங்களின் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, உங்களை பற்றி தவறான வதந்திகளை குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்திலோ உங்களை பற்றி தவறாக பேசுவது, தவறாக உங்களுடைய வதந்திகளை பரப்பி விடுவது, அரசாங்க ரீதியான முடக்கங்களை ஏற்படுத்துவது என மறைமுகமான சதிகாரர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அப்படியே முடக்கி போட்டு கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்தார்கள். நீங்கள் நேர்மையாகவே இதுவரைக்கும் உழைத்து கொண்டிருந்தாலும் இந்த சதிகாரர்களால் உங்களுடைய உழைப்பு வீணடிக்கப்பட்டது. ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய கண்களுக்கு தெரிந்திருக்காது. எல்லாமே நல்லபடியாகத்தானே போய்கொண்டிருக்கிறது என்றுதான் நீங்கள் மனதிற்குள்ள நினைத்திருப்பீங்க. ஆனா நேரமும் காலங்களும் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் பையிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக மாறிவிடுவாங்க. இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து நின்ற பெற்றோர்கள் இனிமே உங்கள் பக்கம் நிற்பார்கள். நீங்கள் செய்ததுதான் சரி என்று உங்களை இப்பொழுது அவர்களை தேடி உங்களை நாடி வருவார்கள். உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடி அது இன்னும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்தால் அதனை எப்படியாவது நீங்க மேம்படுத்தி விடுங்க. சிந்தனைகளை மட்டும் மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்தால் எந்த விதமான பயனும் கிடையாது என்பதை அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். வியாபார பணிகளில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகுது. அலுவலக பணிகளில் மதிப்புகள் தானாகவே அதிகரிக்கும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தால் போதும், எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இருக்கு. இந்த வழிபாட்டை மட்டும் நீங்க செய்து பாருங்க. எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய கைகளிலும் நீங்கள் கேட்டதும் நிச்சயமாக கிடைத்துவிடும். உங்களுக்கு ராஜ யோகத்தை அள்ளித்தரக்கூடிய மிக உன்னதமான நாள் இந்த வெள்ளிக்கிழமையாகத்தான் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நாளில் தெய்வத்தை வணங்க போறீங்களோ இல்லையோ, இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல ஏதாவது ஒரு தெய்வத்தை வீட்டுக்கு அருகில் எந்த கோவில் இருக்கிறதோ அங்க சென்று விளக்கை ஏற்றி நீங்க வழிபட்டு வாருங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர ஓரை நேரத்திலோ அல்லது மாலை வேளையிலோ உங்களுடைய இல்லத்தில் நெய் தீபத்தை ஏற்றி ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்வதும், மகாலட்சுமி தாயாருக்கு பாயாசம் அல்லது கற்கண்டு நைவேத்தியம் படைத்து வழிபடுவதும் உங்களுடைய விதியை தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அத்தனை சுக்கிர தோஷங்களும் தரித்திரங்களும் நீங்கி நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டில் எப்போதும் ஒரு மங்களகரமான சூழ்நிலையும் சுபகாரிய பேச்சுக்களும் தங்கும் தடையுமின்றி நடந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடக்கூடிய ஒரு நேரம் வரப்போகிறது என்று தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். மகாலட்சுமியின் அருளால் ஒரு சேமிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரும். தனக்காரகனான குரு பகவானின் அனுகிரகத்தாலும் ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பலத்தாலும் உங்கள் இல்லத்தில் செல்வ மகள் மகாலட்சுமியின் பேரொருள் இப்பொழுது நிரம்பப் போகிறது. இதுவரை வந்த பணம் வந்த வழியே அலைந்து கரைந்து போன நிலைமையானது மாறி இனி வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை உங்களால் எதிர்காலத்திற்கு சிறுக சிறுக சேமித்து வைக்க முடியும். வங்கி கணக்கில் பணமானது உயரும். தங்கம் மற்றும் வைர நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரப்போகிறது. எனவே இந்த ஒரு நேரம் நீங்கள் நினைத்ததை விட எல்லாத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இது ஏற்படுதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சொல்வாங்க என்று நம்பிய மனிதர்களை உங்களை தனியாக விட்டு சென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தாங்க. அது உங்களுடைய உள்ளத்தை ஆழமாக உடைத்து போட்டது. நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்தீங்க. ஆனா உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் யாருமே வந்து உதவி செய்யவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டது. அந்த உணர்வு தாங்க உங்களை அமைதியாக அள வைத்தது. பல நேரங்கள்ல நீங்க சிரித்து கொண்டேவும் இருந்தீங்க, வெளியில எதையுமே காட்டாம. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உடைந்துதான் கிடந்தது. உங்களுடைய தியாகங்களை யாரும் இதுவரைக்கும் கவனிக்கவில்லை. நீங்கள் விட்டு கொடுத்த விஷயங்கள், நீங்கள் மறைத்த கண்ணீர், ஏன் நீங்கள் அடக்கி வைத்த ஆசைகள், இவை எல்லாமே சேர்ந்துதான் இன்று உங்களுடைய கோபமாகவே மாறி நிற்கும். யாரிடம் எதை போய் கேட்பது என்று தெரியாமல் உங்களுடைய கோபத்தை நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய உலகம் உங்களுடைய நடவடிக்கைகளை மட்டும் பார்த்தது. ஆனால் அந்த நடவடிக்கையை உருவாக்கிய வழி எந்த அளவுக்கு உங்களுடைய மனதுக்குள்ள அது வழிகளை தேடி கொடுத்தது என்பதை யாரும் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லைங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை இதுவரைக்கும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இன்னமும் அது நடந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும். அடுத்ததா சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சொத்து மோதல், உடன் பிறந்தவர்களை குறிக்க 3ஆம் இடமும் பூமிக்காரகனான செவ்வாயும் சுபத்துவமற்று போகும் பொழுது இரத்த பாசங்களுக்குள் சொத்து என்ற பேயானது நுழைந்து ஆட்டமிட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிறு வயதில் ஒரு தட்டில் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு உங்களின் சகோதரர்கள் இன்று பூர்வீக சொத்துக்களாக
பூர்வீக சொத்துக்காகவோ அல்லது நில பிரச்சனைக்காகவோ உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலைமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. நீங்கள் நியாயத்தின் பக்கம் நின்று விட்டு கொடுத்து போகலாம் என்று நினைத்திருந்தாலும் அவங்களுடைய பேராசையும் வக்கிர புத்தியும் உங்களை நீதிமன்ற படிக்கட்டுகளிலோ அல்லது பஞ்சாயத்துகளிலோ கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும். சகோதரர்களின் இந்த சொத்து மோதல் உங்களுடைய மனதை ஆழமாக காயப்படுத்தி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தான் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொழில் வளர்ச்சியை தடுத்த மறைமுக எதிரிகள் யார் தெரியுமோ? ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு 6ஆம் அதிபதியின் தொடர்பு ஏற்படும் பொழுது தொழிலில் மறைமுக எதிரிகளின் தொல்லை விஸ்வரூபமானது இருக்கும். நீங்கள் உங்களின் தனிப்பட்ட திறமையால் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முற்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பின்னணியில் இருந்து கொண்டு சிலர் முட்டுக்கட்டை போட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வார்கள். உங்களின் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, உங்களை பற்றி தவறான வதந்திகளை குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்திலோ உங்களை பற்றி தவறாக பேசுவது, தவறாக உங்களுடைய வதந்திகளை பரப்பி விடுவது, அரசாங்க ரீதியான முடக்கங்களை ஏற்படுத்துவது என மறைமுகமான சதிகாரர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அப்படியே முடக்கி போட்டு கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்தார்கள். நீங்கள் நேர்மையாகவே இதுவரைக்கும் உழைத்து கொண்டிருந்தாலும் இந்த சதிகாரர்களால் உங்களுடைய உழைப்பு வீணடிக்கப்பட்டது. ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய கண்களுக்கு தெரிந்திருக்காது. எல்லாமே நல்லபடியாகத்தானே போய்கொண்டிருக்கிறது என்றுதான் நீங்கள் மனதிற்குள்ள நினைத்திருப்பீங்க. ஆனா நேரமும் காலங்களும் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் பையிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக மாறிவிடுவாங்க. இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து நின்ற பெற்றோர்கள் இனிமே உங்கள் பக்கம் நிற்பார்கள். நீங்கள் செய்ததுதான் சரி என்று உங்களை இப்பொழுது அவர்களை தேடி உங்களை நாடி வருவார்கள். உங்களிடம் அந்த மன்னிப்பு கேட்பதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடி அது இன்னும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்தால் அதனை எப்படியாவது நீங்க மேம்படுத்தி விடுங்க. சிந்தனைகளை மட்டும் மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்தால் எந்த விதமான பயனும் கிடையாது என்பதை அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். வியாபார பணிகளில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகுது. அலுவலக பணிகளில் மதிப்புகள் தானாகவே அதிகரிக்கும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தால் போதும். எல்லா